எங்கள் அம்மா வீட்டுக்கு எதிர் வீட்டில் நாங்கள் சின்னதில் வந்து தூக்கி பார்த்து வளர்ந்த கடைக்குட்டி பையனுக்கு கல்யாணம். அவங்க வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் இல்லாமல் இருந்ததில்லை சின்னதுலேருந்து. அதே மாதிரி நல்லதும் சரி கெட்டதும் சரி நாங்கள் போயிடுவோம். நான் மட்டுமாவது போயிருப்பேன், அவங்க அட்டன் பண்ணிடுவேன். அப்படி தான் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் எதிர் வீடு இல்லையா, எல்லா விஷயத்துலேயும் வந்து நாங்கள் போயிடுவோம். நான் இப்போ வெளியில் இங்கே வந்ததுலேருந்து அந்த ஏரியாவில், அதுவும் அந்த தெருவில் வந்து நிறைய பேர் பத்திரிக்கை வைக்கிறதையே மறந்துட்டாங்க, என்னையும் மறந்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து 2 கல்யாணத்துக்கு வைக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. நான் வந்து ஷாக்காக 2 கல்யாணம் நடந்துருச்சு அவங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடைசி பையனுக்கு நீங்கள் வைக்கலைன்னா நான் சண்டை போடுவேன்னு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஆனால் அதை வந்து ஞாபகம் வச்சுருந்து எனக்குமே மெனக்கிட்டு வந்து பத்திரிக்கை வச்சாங்க. கல்யாணமுமே சூப்பரான முறையில் ஏற்கனவே நடந்துருச்சு. அது கல்யாணமாக நம்மலாம் காலையில் போவோமா? நம்ம போகிறது 12 மணிக்கு தான் போவோம் காலையிலன்னு சொன்னாலே. அப்புறம் நல்லா ஒரு வெஜ்ஜு சாப்பாடு சாப்பிட்டுட்டு, நான்வெஜ்ஜுமே இருந்துச்சு. நாங்கள் வெஜ்ஜில் உட்காந்து சாப்பிட்டுட்டு, அப்புறம் மொய்யுமே கொடுக்க போயிருந்தேன் மேடைக்கு. அப்படியே கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஃபோட்டோவில் நிற்க வச்சுட்டாங்க. நான் எப்போவுமே ஃபோட்டோவில் வந்து நிற்காமல் எஸ்கேப் ஆகிடலான்னு நினச்சிருவேன். அவங்க பிடிச்சி வச்சு இல்லைம்மா அப்படின்ட்டாங்க. நான் இறங்கிட்டேன் படியில். அதுக்கப்புறம் ஃபோட்டோவில் நின்றுட்டு, அதுக்கப்புறம் அந்த பீடா ஒன்று வாங்கிட்டு பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலாம். என் பையன் போமான்னு இருந்தான். அவனும் அங்கே தான் இருந்தான். எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை, ஈவி மேன் வந்துடுவார் போமானா. கடைசியில் இங்கே அவிச்சலில் வந்து கிடந்தேன். அதுக்கு அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்திருக்கலான்னு தோணுச்சு. அவங்கள ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த சேர் பிடிக்கிற வேலை அங்கே இல்லாமல் இருந்துச்சு. அதுவே ரொம்ப சூப்பர், டீசெண்டாக இருந்துச்சு அந்த கல்யாணம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருமே யார் பின்னாடியும் போய் நிற்கலை. வகையில் அவங்கள பாராட்டலான்னு தான் சொல்லுவேன். நம்ம இஸ்லாமியர்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப வந்து தப்பு செய்வாங்க.